அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 25 ஆகஸ்ட் மாதம் 2016 வருடம் வியாழக்கிழமை. நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வை ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போலவே முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, மஹிந்த தனித்து சென்றால் இரகசியங்கள் வெளிவரும், நிதி குற்றச்சாட்டுகளுக்கும் அப்பாற்பட்டவை என்கிறார் ராஜித. உரிய நேரத்தில் ஜனாதிபதி ரகசியங்களை வெளியிடுவார் என்றதாக வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி அமைய பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரகசியங்கள் உரிய நேரத்தில் சரியான சந்தர்ப்பம் பார்த்து வெளியிடப்படும். என்னிடமும் பல ரகசியங்கள் உள்ளன. எப்போது மஹிந்த ராஜபக்ஷ தனித்து அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பாரோ அப்போது வெளிப்படுத்துவோம் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, அரசியல்வாதிகளால் மக்கள் ஏமாற்றப்படுவதற்கு பிரதான காரணம் அறியாமையே ஆகும். கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மாஹீர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளால் மக்கள் ஏமாற்றப்படுவதற்கு மக்களின் அறியாமையே பிரதான காரணமாகும் என்று கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ILM மாஹீர் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அதனைத் தொடர்ந்து மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு 18 நாள் வேலை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மலையக மக்கள் முன்னணி செயலாளர் லாரன்ஸ் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வெளியார் உற்பத்தி முறையினை அறிமுகப்படுத்தும் நோக்கில் கம்பெனியினர் முனைப்புடன் செயற்பட்டு வருகின்றனர். இம்முறை அறிமுகப்படுத்தப்படும் பட்சத்தில் கம்பெனியினர் தரப்பில் தொழிலாளர்களுக்கு 18 நாள் வேலை வழங்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் லாரன்ஸ் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அவற்றைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். அரசியல் கைதிகளின் விடுதலையை துரிதப்படுத்துங்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் அது தொடர்பில் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் கவனம் செலுத்துவது மந்தகதியிலேயே இருந்து வருகின்றது. அரசியல் கைதிகள் விடுதலையை வலியுறுத்தி போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டங்கள் மற்றும் பாராளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை விவாதங்கள் என்பன தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டோர் விடிவு கிடைக்காமலேயே உள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்துவோம். காணாமல் போனோரை தேட இன்டர்போலின் உதவி அரசாங்கம் கூறுகிறது என்ற தலைப்பில் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் காணாமல் போயுள்ளதாக கூறப்பட்டு வெளிநாடுகளில் தங்கியிருப்பவர்கள் தொடர்பாக சர்வதேச போலீசாரின் உதவியுடன் நடவடிக்கை எடுக்கும் வகையில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்துக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தலைப்புச் செய்தியை தொடர்ந்து ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்தலாம். உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற தலைப்பில் தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இடம் பிடித்துள்ளது. நீண்டகால யுத்தத்தால் சின்ன பின்னம் அடைந்திருக்கும் வடமாகாணத்தை மீள கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகளில் மெத்தன போக்கு காணப்படுவதாக அப்பிராந்திய மக்கள் தொடர்ந்து கவலையையும் விசனத்தையும் வெளிப்படுத்தி வரும் நிலையில் வடக்கை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் உதவி வழங்கும் அமைப்புகள் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனிடம் உறுதியளித்திருக்கின்றமை மோசமாக பாதிக்கப்பட்டு நிராதரவான நிலையில் இருக்கும் மக்களுக்கு சிறிதளவுக்கேனும் ஆறுதலை அளிக்கக்கூடும் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து சுடரொளி மீது கவனம் செலுத்துவோம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, மைத்ரி மீது இளஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு ஆசிய ஊடகங்களில் நேற்று பரபரப்பு செய்தி என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் இலங்கை அதிகாரிகளுக்கு ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்று பெருந்தொகை பணத்தை இலஞ்சமாக வழங்கியதாக ஆஸ்திரேலிய முக்கிய ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டுள்ளன என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி.
அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்தலாம். அரசியல் கைதிகள் விடுதலையில் இனியும் தாமதிக்க கூடாது என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நான் ஜனாதிபதியை நம்புகின்றேன், நீங்களும் ஜனாதிபதியை நம்புங்கள். நிச்சயம் நான் உங்களுக்கு ஒரு தீர்வை பெற்று தருவேன். இப்படி கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு வாக்குறுதி அளித்து பல மாதங்கள் கடந்துவிட்டன. எனினும் அரசியல் கைதிகள் விடுதலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றகரமான விடயங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளில் 90 பேருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து போன தமிழ் அரசியல் கைதிகள் மனோநிலை பாதிக்கப்பட்டு விரக்தியடைந்த நிலையில் உள்ளனர் என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது, கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பம்பல்பிட்டியில் வைத்து மனைவியின் கண்ணெதிரே கடத்திச் செல்லப்பட்ட இளம் வர்த்தகர் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ள செய்தியை பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அந்த வகையில் மாவனெல்ல கேமாத்துகம என்ற பிரதேசத்தில் வைத்து நேற்று சடலமாக குறித்த நபர் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்த கருத்து அந்த செய்தியில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதேவேளை டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, நாட்டில் இருந்து வருடம் ஒன்றுக்கு 2 பில்லியன் அமெரிக்க டாலர் கருப்பு பணமாக வெளிக்கொண்டு செல்லப்படுவதாக நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சர் கபீர் காசிம் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தியதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் செய்திகளை தொடர்ந்து சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் சர்வதேச செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். இத்தாலியை உலுக்கிய 6.2 பூமி அதிர்ச்சி, 120 பேர் உயிரிழப்பு, பலர் புதையுண்டுள்ளனர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மத்திய இத்தாலியை நேற்று புதன்கிழமை அதிகாலை தாக்கிய 6.2 ரிக்டர் பூமி அதிர்ச்சியில் சிக்கி 2 சிறுவர்கள் உட்பட குறைந்தது 120 பேர் பலியாகியுள்ளதுடன் 150க்கும் அதிகமானோர் இடிபாடுகளின் கீழ் புதையுண்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். பொது வாழ்க்கையில் இருக்கும் நபர் விமர்சனங்களை சந்திக்கத்தான் வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதன் மீது கவனம் செலுத்தலாம். பொது வாழ்க்கையில் இருக்கும் நபர் விமர்சனங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதாவுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. செய்திகளை தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது, இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கும் வாக்குறுதிகள் அனைத்துமே தண்ணீரில் கலக்கப்பட்டது போல் பயனற்றவையாக பொதுமக்களை தத்தளிக்க விடுவனவாக காணப்படுவதாக சித்தரித்து இன்றைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரங்களில் ஒன்றானது, விரட்டும் மலை அழைக்கும் மலை என்கின்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற மலையின் நுனியில் நிற்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. அவருக்கு அந்த கட்சியில் இருந்து எதிர்ப்புகள் என்கின்ற பல்வேறு பாறாங்கற்கள் அவர் மீது விழுவதற்கு, அவரை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதேவேளை இந்த மலையில் இருந்து புதிய கட்சி என்கின்ற இன்னொரு மலைக்கு அவர் பாய்வதற்கு எத்தனிக்கின்றார். அந்த புதிய கட்சி என்கின்ற மலை மிகவும் சிறப்பாக வெல்கம் என்கின்ற பதாதைகளை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் நிற்கின்றது. ஆனால் 2 மலைகளுக்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளியில் முன்னாள் ஜனாதிபதி விழுந்தார் என்றால் அவருடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் மற்றொரு கேலி சித்திரமானது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ புதிய கட்சி உருவாவதை எவராலும் தடுக்க முடியாது என்கின்ற ஒரு கூற்றை அண்மையில் வெளியிட்டிருந்தார். ஆனால் அவருடைய தற்போதைய நிலைக்கு அந்த கூற்று மிகப்பெரியதாக, அவருடைய சக்திக்கு மீறிய ஒன்றாக அமைய பெற்றுள்ளதாக சித்தரித்து தன்னுடைய மற்றொரு கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. ஆம் நேயர்களே, இதுபோல் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கங்கள்.